இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களாம் வந்து வீட்டில் வந்து வீடியோ கேம்ஸு பண்ணுறது, வீடியோ விளையாடுறது, கம்ப்யூட்டரைஸ்டு உலகமாக போயிடுச்சு. பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 90s கிட்ஸில் விளையாண்ட நம்மளுடைய அந்த பம்பரம் விளையாட்டு, தாயக்கட்டை, பல்லாங்குழி இதெல்லாம் வந்து நம்ம ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இந்த குழந்தைங்கள பாருங்கள், நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைங்க எல்லோரும் வந்து இப்போது பம்பரம் விளையாண்டுட்ருக்காங்க. நம்ம இப்போ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அழகாக பம்பரம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பாரம்பரிய விளையாட்டெல்லாம் நம்ம மறந்துருப்போம். இப்போ பாருங்கள், இந்த காலத்து பசங்களும் இப்படி பம்பரம் விளையாடுறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஏரியாவில் வந்து நான் புதுசாக பார்க்குறேன். நிறையா வந்து வீடியோ கேம்ஸு அது இதுன்னு அடிக்ட் ஆகிருக்கிற இந்த காலத்துலேயும் இந்த குழந்தைங்க வந்து இவ்வளோ அழகாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பிளேயாக இருக்கிற இந்த பம்பரம் வந்து விளையாடுறாங்க பாருங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்து எனக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள். நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸ்லாம் வந்து நம்ம சொல்லித்தரணும். இது வந்து பிரெயின் அண்ட் ஹேண்ட் கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுடைய அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் விளையாண்டதுனால தான் எல்லோரும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்கன்றது என்னோடய நம்பிக்கை. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பம்பரம் மாதிரி தான் நம்ம டே லைஃப்பில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த பம்பரம் மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த குழந்தைங்களோட சேர்த்து நானும் என்ஜாய் பண்ணேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.